அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் வச்சு நம்ம தயிர் பச்சடி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. நெல்லிக்காய் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்டா இப்போல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுக்காகவே நம்ம அந்த நெல்லிக்காய் சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டோம்னா பல்லெல்லாம் கூச ஆரம்பிச்சிருது. அதனால் இப்போ நமக்கு பச்சையாக சாப்பிட முடியாட்டின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பச்சடி, தயிர் பச்சடி இல்லை துவையல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். டாக்டர் சிவராமன் சொல்லியிருக்காங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி பச்சையை அரைச்சிட்டு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சத்து நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்டாலும் சத்து தான், அவிச்சு சாப்பிட்டாலும் சத்து தான். இப்போ வந்து நம்ம இதை பச்சையாக தான் நம்ம அரைச்சி தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி விரலில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டாக ஒரு விரலிட அளவில் 4 சின்னமாக 4 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 2 கீத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த புளிப்பு இருக்கிறதுனால இந்த பச்சை மிளகா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை காரங்க கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட வச்சுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சிறுஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்து கலக்க போகிறோம். தயிர் நம்ம இப்போ உரைய வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு சின்ன கீத்தாக நறுக்கி இது தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட மிளகாய், தேங்காய், ஜீரகம் எல்லாம் போட்டுச்சு. அப்புறம் நெல்லிக்காயும் இந்த மாதிரி கீத்தாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுச்சு. இந்த விதையை பாருங்கள் இப்படி இருக்குது. சின்னதாக கீத்தாக நறுக்கி இதையும் போட்டு நம்ம இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். ஏன்னா அந்த உப்பு வந்து அந்த புளிப்புக்கு சரியான அளவில் போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெல்லிக்காய் வந்து நல்லா அரைச்சாச்சு. சூப்பராக அந்த நெல்லிக்காயோட புளிப்பு, பச்சை மிளகாயோட காரம், அந்த ஜீரகத்தோட மனம் அப்படியே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் சாதம், இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம யாராவது கர்ப்பவதியாக இருந்தாங்கன்னா மாசமாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நாக்குக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அவங்களுக்கு புளிப்பு, இனிப்பு, உரப்பு அந்த மாதிரிலாம் நாக்கு தேடும். அப்போ வந்து இந்த நெல்லிக்காய் சட்னி சாப்பிட்டா அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நல்லா அயன் சத்து கிடைக்கும். குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு நாக்குக்கு நல்ல சுவையூட்டியாக இருக்கும். இது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இந்த சட்னி. இப்போ வந்து நம்ம எல்லாமே அரைச்சி வச்சு உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தயிர் மட்டும் சேர்த்துக்குவோம். தயிரை ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. இதை நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கலாம். சும்மாவே நீங்கள் வாயில் சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சரியான அவ்வளோ உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு நம்ம லேசாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை, கொஞ்சமாக அரைச்சது தான். இந்த மிக்சிக்குள்ள நான் தண்ணி கூட நான் சேர்க்கலை, அப்படியே தான் இருக்குது. இதுவே நமக்கு சரியான அளவில் இருக்குது. உப்பு, புளிக்காரம், அந்த நெல்லிக்காயோட புளிப்பு அந்த 2 மிளகாய்க்கு ஈக்குவல் சரியாக இருக்குது. இப்போ நம்ம தயிர் ஊற்றி கலந்தாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துளி பெருங்காயம். நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சும்மா கடுகு மட்டும் பொரிக்கிறதுக்கு தான். அதனால் இந்த அளவுக்கு நமக்கு போதும். எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. இப்போ நம்ம அந்த 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு துளி பெருங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கடுகு மட்டும் கருகிடாமல் இருக்கணும். அப்போ தான் பச்சடி வாசமாக இருக்கும். வெடித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து நம்ம தயிர் பச்சடியில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் தயிர் பச்சடி, அருமையாக நல்ல ஹெல்த்தியான தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட முடியாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை சாதத்தோடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். இப்போ அருமையான நம்மளோட நெல்லிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஒரு 2 துண்டு தேங்காயும் கொஞ்சம் ஜீரகமாக வீட்டில் இருக்க சாமான்களே போதும். ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்குது. ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தாலே போதும். நாக்குக்கு அவ்வளோ ருசியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. புளிப்பு, இனிப்பு, காரம், இனிப்பு கிடையாது, புளிப்பு, காரம், உப்பு
எல்லாத்தோடையும் அருமையான நம்மளோட நெல்லிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செய்கிறதும் சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அரைச்சோன்னா ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இது போல் செய்து பாருங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.